ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராமேஸ்வர மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னா, சூப்பரான டேஸ்டான ராமேஸ்வர மீன் குழம்பு எப்படி வைக்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அடுப்பில் சட்டி வச்சுருவோம். சட்டி காஞ்சதும் வெந்தயம், சீரகம், மிளகு எல்லாமே போட்டு தாளித்து விட்டுருவோம். நல்லா அது எல்லாமே நல்லா புரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஆனியனை கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியனை போட்டுருவோம். நல்லா இது எல்லாமே புரிஞ்சு வரட்டும். ஆனியன் நல்லா வதக்கட்டும். ஆனியன் நல்லா வதக்கிட்டு அதில் தக்காளியை போட்டுருவோம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம தக்காளியை போட்டுருவோம். மீன் குழம்பு அப்படிங்கிறதுனால தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே போட்டால் நல்லாயிருக்கும். தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கினதும் நல்லா கிளறி விட்டுருவோம். அப்புறம் கொஞ்சம் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி எல்லாமே போட்டுக்கலாம். மிளகாப்பொடி 1 ஸ்பூன் அப்படின்னா மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் அப்படி தான் போடணும். மீன் குழம்புக்கு மல்லிப்பொடி ரொம்பவுமே முக்கியம். கொஞ்சம் மல்லிப்பொடி எக்ஸ்ட்ராவே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா ஒரு சாப்ஸ் பதத்துக்கு அதை நல்லா கிண்டி விட்டுருவோம். பார்க்கவே அப்படியே அழகாக அப்படியே ஒரு சாப்ஸ் ரேஞ்சுக்கு இருக்கும். அந்தளவுக்கு நல்லா நம்ம நல்லா கிண்டி விட்டு கிளறி விட்டுருவோம். நல்லா பார்க்கவே பாருங்கள், கதன்னு அப்படியே ரத்தமாக அழகாக இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுவிட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா எல்லாத்தையுமே போட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா நம்ம புளி வேற ஊற்றணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி கொதித்ததும் அதில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். மீன் குழம்புக்கு புளி ரொம்பவுமே முக்கியம். பட் ரொம்பவும் புளி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக புளி, அந்த புளிப்பு எக்ஸ்ட்ரா அப்படி வேணும் அப்படிங்கிறவங்க தக்காளியை தான் எக்ஸ்ட்ரா போடணுமே தவிர புளி ரொம்ப ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். இந்த புளியும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை இதில் போட்டுக்கலாம். நம்ம புளியை கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் அதில் உப்பு போட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை அதில் போட்டோம் அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிரும். கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை அதில் போட்டுருவோம். மீன் குழம்பு நல்லா வாசமாக இருக்கணும் அப்படின்னா அதில் நிறைய மீன் போட்டால் தான் வாசமாக இருக்கும். கொஞ்சமாக மீன் போட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு புளிக்குழம்பு மாதிரி தான் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா நிறைய துண்டு இன்றைக்கி போட்டு தான் அந்த மீன் குழம்பு செய்கிறேன். அப்போ தான் மீன் நல்லா வாசமாக இருக்கும் மீன் குழம்பு. நல்லா நிறைய துண்டை போட்டு அதை மூடி வச்சு இப்போ திறந்து பார்ப்போம் மீன் குழம்பு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு. வாவ், சூப்பராக இருக்குது. சூப்பரான டேஸ்டான ராமேஸ்வர மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படி ரத்தமாக நல்லா தகன்னு இருக்கிறதுக்கு பேர் தான் ராமேஸ்வர மீன் குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தான் ராமேஸ்வரம், இந்த ஸ்டைலில் தான் ராமேஸ்வரத்தில் மீன் குழம்பு வைக்கிறாங்க. இந்த சூப்பரான டேஸ்ட்டான ராமேஸ்வரம் மீன் குழம்பை ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.